பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் நம்மை நேசிக்கிறார், எப்பொழுதும் நம்மை பாதுகாக்கிறார். கண்ணை இமை காப்பது போல நம்மோடு கூட இருந்து எல்லா வழிகளிலும் துணையாக இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் கர்த்தரே நம்மை காப்பார் என்ற தலைப்பில் சங்கீத புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்மேல் அவர் பிரியமாயிருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். பிரியமானவர்களே, தேவன் நம்மேல் பிரியமாயிருக்கிறபடினாலே நம்மை எல்லா வழிகளிலும் நம்மை பாதுகாக்கிறார். நாம் அவரிடத்திலே சேர்ந்து கொண்டோம் என்பதல்ல, அவர் நம்மை அவரிடமாய் சேர்த்து கொண்டார். அவரே நம்மை தெரிந்து கொண்டார். இந்த உலகத்தில் நம்மை பிரித்தெடுத்து தமக்காக வாழும்படிக்கு அவரோடு சேர்த்த தேவன் நிச்சயமாகவே நம்மை தொடர்ந்தும் நடத்துவார். நம் வாழ்க்கையில நமக்கு பலனாய் இருப்பவர் அவர். அவரே நமக்கு துணை. அவர் நம்மேல் வைத்த அந்த நேசத்தினாலே இந்த உலகத்திலே நாம் அவருக்கு மகிமையாய் வாழும்படிக்கு அவர் நாம பிரஸ்தாபத்துக்கென்று நம்மை நடத்துகிற தேவன் நமக்கு துணையாக இருக்கிறாருங்க. அவர் நம்மேல் வைத்த அந்த பிரியத்தினாலே இந்த உலகத்தில் எத்தனை நெருக்கங்கள், போராட்டங்கள் நம்மை சூழ்ந்திருந்தாலும் ஒரு விசாலமான இடத்திலே வாழும்படிக்கு தேவன் நம்மை நடத்துவார். நாம் அவரை அறியாதிருந்த நாட்களிலே, பாவிகளாய் இருந்த நேரத்திலே கர்த்தர் நமக்காய் இரத்தம் சிந்தினாரே, நமக்காய் பலியானாரே. அவர் எவ்வளவு இரக்கம் உள்ளவருங்க. நம்மை தெரிந்து கொண்ட தேவன் நிச்சயமாய் கைவிட மாட்டார். எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அங்கு நாங்கள் பார்க்கிறோம், கொலோசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்கூடாக இந்த பூலோகத்திலும் பரலோகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் ஒப்புரவாக்கும்படிக்கு அவர் பிரியம் வைத்திருக்கிறார். நாம் உலகத்தில் இருந்தோம், தேவனை அறியாதவர்களாக இருந்தோம். ஆனால் தேவனோடு ஒப்புரவாக்கப்படும்படிக்கு கிறிஸ்துவை நமக்காக தந்து அவர் தம்மிடமாய் சேர்த்து கொண்டாரே. அவர் நம்மேல் வைத்த அந்த பிரியம் பெரிது. அவர் நம்மை நேசிக்கிற தேவன். நிச்சயமாகவே தொடர்ந்து நம்மை நடத்துவார், ஆசீர்வதிப்பார். இந்த உலகத்தின் தீமைகள் தோற்று போகும்படி கர்த்தர் நமக்கு துணை செய்வார், ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவரே, நீர் எங்களை தெரிந்து கொண்ட தேவன். எங்கள் மேல் நீர் பிரியம் வைத்து அன்பு வைத்தபடினாலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டு உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம். கர்த்தர் நீர் ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை தாங்குவீராக, எங்களை பலப்படுத்துவீராக. எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் எங்களுக்கு தயவை தந்து விசாலமான இடத்திலே வாழும்படிக்கு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.